Welcome to Learn CS with Selvi channel. நம்ம சேனல்ல PGTRB Computer Science syllabus வைஸா free classes and free materials கொடுத்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யூனிட் 2 DBMS தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 3 செட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்மே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா யூனிட் 7 பைத்தான் ப்ரோக்ராமிங் போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் 12 பாண்டாஸ் லைப்ரரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு PGTRBக்கு படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இன்றைக்கான கான்செப்டில் போகலாம். இதான் பைத்தானோட சிலபஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பெண்டிங் வச்சுருக்கிறது இந்த பைத்தான் லைப்ரரிஸ் மட்டும்தான். இதில் நேற்று கிளாஸில் நம்ம போய் பார்த்துட்டோம். இன்றைக்கி பாண்டாஸ் பார்க்கலாம். இந்த வீக்கில் பைத்தான் வந்து முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் எந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் கொடுங்க. மேக்ஸிமம் அதிகமான கமெண்ட் எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்திருக்கோ அந்த சப்ஜெக்ட் தான் நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ பாண்டாஸ். ஸோ இந்த வீக் சண்டே எக்ஸாமுக்கு வந்து சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸும் பைத்தான் லைப்ரரிஸ் தான். ஸோ ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், எக்ஸாம் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பாண்டாஸ் பார்க்கலாம். பாண்டாஸ் லைப்ரரி. ஸோ இது ஒன் ஆஃப் த ஓப்பன் சோர்ஸ் தான், தேர்ட் பார்ட்டி லைப்ரரி தான். பைத்தானில் டேரெக்டாக இன்பில்டாக இருக்காது, நம்ம தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா டேட்டா கிளீனிங், ப்ராசஸிங், அனலைசிங் அண்ட் டேட்டா மேனிப்புலேஷன், ஒர்க்கிங் வித் ஸ்ட்ரக்சர் ஆர் டேபிள். ஸோ இதுக்கெலாம் வந்து என்னென்னா இந்த பாண்டாஸ் லைப்ரரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பாண்டாஸ் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் டேட்டா அனலைசிஸ் டூல் வந்து ப்ரொவைட் பண்ணும் டேட்டா அனலைசிஸ்க்காக. தென் இதோட நேம் வந்து பாண்டா அப்படிங்கிறது எப்படி டெரைவ் ஆகிருக்கு அப்படின்னா பேனல் டேட்டா அப்படிங்கிறதுலேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பேனல் டேட்டா அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் டேட்டா செட். ஸோ இதுதான் பேனல்னு சொல்லுவாங்க. ஸோ மல்டி டைமென்ஷனல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம வந்து டேட்டா வந்து அனலைசிஸ் பண்ணுறதுக்கு இந்த பாண்டா டூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த சீரீஸ் அப்படிங்கிறது ஒன் டைமென்ஷனல் லேபிள்டு அரேயை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிறது டேட்டா ஃப்ரேம் வந்து 2 டைமென்ஷனல் டேபிள்டு டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதை யூஸ் பண்ணுறதுக்கு, அக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேட்டா ப்ராசஸிங் ஃபங்க்ஷனாலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன மாதிரிலாம் டேட்டா பண்ணலாம் அப்படின்னா டேட்டா வந்து செலெக்ஷன் பண்ணலாம், ஃபில்டரிங் பண்ணலாம், ஸ்லைசிங் பண்ணலாம், ஷார்ட்டிங் பண்ணலாம், மெர்ச்சிங், ஜாயினிங், ரீஷேப்பிங், இது எல்லாமே வந்து பண்ணலாம் அந்த டேட்டா ப்ராசஸிங் யூஸ் பண்ணி. தென் வந்து இன்டகிரேஷன் வித் அதர் லைப்ரரிஸ். இந்த பாண்டாஸ் வந்து அதர் லைப்ரரிஸோடு இன்டகிரேட் ஆகும். ஆல்ரெடி நம்ம நம்பைக்கு பார்த்துருந்தோம். சரியா? அதே மாதிரி இங்கே வந்து இந்த பாண்டாஸ் லைப்ரரியும் நம்பை அப்படிங்கிற ஃபைல் லைப்ரரிஸ், அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா அனலைசிஸ் அண்ட் விஷுவலைசேஷன் டூல்ஸ் இது கூடலாம் சேர்ந்து இன்டகிரேஷன் ஆகும். இன்டகிரேஷன் ஆகிற கெப்பாசிட்டி இதுக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த பாண்டா லைப்ரரியை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது? நம்ம ஆல்ரெடி பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் பிப் அப்படிங்கிறது இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். சப்போஸ் பிப் இல்லை அப்படின்னா இன்ஸ்டால் பிப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பிப் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா பாண்டா லைப்ரரிஸ்குள்ளே எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து டவுன்லோட் ஆகிடும். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த லைப்ரரி எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட் கீவேர்ட் கொடுத்துட்டு அந்த லைப்ரரியோட நேம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பாண்டா டாட் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டாங்கிற லைப்ரரிஸ்குள்ளே இருக்கிற மெத்தடு, கான்ஸ்டன்ஸு, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இன்னொரு ஷார்ட்கட் நம்ம சொன்னோம். பாண்டா எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அஸ் கொடுத்து இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம், பிடி. ஸோ இந்த பிடியை வச்சு எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் மெயின் கான்செப்டே சீரீஸும் டேட்டா ஃப்ரேமும் தான். ஒரு டேபிள்னு இருந்துச்சு அப்படின்னா ஒன்று சீரீஸ் மெத்தடில் இருக்கும், இல்லைனா என்னென்னா டேபிள் மெத்தடில் டேட்டா ஃப்ரேமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா ஃப்ரேம்னால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு காலம் நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் அதில் ரோஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டெக்ஸ். ஓகேவா? இது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சீரீஸ் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும்னா ஹெட்டிங்ஸ்லாம் இருக்காது, காலம் நேம்ஸ்லாம் இருக்காது. அதுக்கு பதிலாக டேரெக்டாக அதோட நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த டேட்டா இருக்கும். டேட்டா கொடுத்துட்டு இண்டெக்ஸ் அதுவாக அசைன் ஆகிடும். அதுக்கப்புறம் டி டைப் எப்படி இருக்கும்னா ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். சீரீஸோட டி டைப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்டாக தான் ஸ்டோர் பண்ணும். சரியா? ஸோ இப்போ பாருங்கள் சீரீஸ் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். A series is a one-dimensional labeled array capable of holding different types of data.
டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன் டைமென்ஷனல் அரேயாக இருக்கும். ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னா இம்போர்ட் பாண்டா அஸ்பிடி அப்படின்னு கொடுத்துட்டு சீரீஸ் அப்படிங்கிறனால எஸ் கொடுத்துருக்கேன். பிடி டாட் சீரீஸ் வந்து எஸ் கேப்ஸில் கம்பல்சரி கொடுக்கணும். பிடி டாட் சீரீஸ் பிடிங்கிறது இந்த பாண்டா லைப்ரரியே கொடுக்குறோம். இதுக்குள்ளே போய் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டை இண்டெக்ஸ் போட்டு அதுவே ஸ்டோர் பண்ணிடும். ஸ்டோர் பண்ணிவிட்டு இதோட டைப் என்னது, இது வந்து இண்டிஜுவலில் கொடுத்துருக்காங்க, அதனால் இன்ட்டு 64 அப்படின்னு இதோட டைப்பை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இந்த இண்டெக்ஸ் வந்து இப்படி 0 1 2 3ன்னு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கலாமானா கொடுக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கிரியேட்டிங் சீரீஸ் வித் கஸ்டம் இண்டெக்ஸ். ஸோ கஸ்டம் இண்டெக்ஸ் வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னா அதே மாதிரி தான் இம்போர்ட்டு பேண்டாஸ் எஸ்பிடி எஸ் ஈக்குவல் டு பிடி டாட் சீரீஸ் அப்படின்னு அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இந்த சீரீஸுங்கிற அந்த மெத்தட்ஸ்க்குள்ளே வந்து இது ஒரு அட்ரிபியூட் மாதிரி, சரிங்களா. ஸோ இண்டெக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேக்ஸு பைத்தான் டிபிஎம்எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட் பிரிண்ட் எஸ். இந்த இது வந்து சீரீஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணும்போது மேக்ஸு பைத்தான் டிபிஎம்எஸ் அங்கே 1 0 1 2ன்னு வந்துருச்சுல, அதை தான் இங்கே வந்து நம்ம மாற்றிருக்கோம். இண்டெக்ஸை மாற்றிட்டு இந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்கோம். இது மாதிரி நீங்கள் எத்தனை லிஸ்ட்னாலும் கொடுத்துக்கலாம், இண்டெக்ஸ்னாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இதோட டைப் வந்து எப்போயுமே அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க டைப் தான் பார்க்கும். லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க டைப் வந்து இன்ட்டு 64, ஓகேவா. இப்போ டேட்டா ஃப்ரேம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேட்டா ஃப்ரேம் வந்து நிறைய இன்புட்டாக வாங்கி நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ டிக்ஷனரி க்ரியேட் பண்ணலாம், லிஸ்ட்டு நம்பை, அதே மாதிரி சிஎஸ்வி ஃபைலு, எக்ஸிஸ்டிங் எக்ஸல் ஃபைலு, இதெல்லாம் வச்சு நம்ம வந்து டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டிக்ஷனரி வச்சு க்ரியேட் பண்ணலாம். இப்போ டிக்ஷனரிக்கு பாருங்கள், இம்போர்ட் பாண்டாஸ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருக்கோம். டேட்டா ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு ஒரு டிக்ஷனரிங்க கொடுத்துருக்கோம். நேமுங்கிறது ஒரு கீ. ஸோ அதுக்குள்ளே வந்து வேல்யூஸாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம், எம்மா க்ரீஜா சோஃபியான்ட்டு. நெக்ஸ்ட்டு ஏஜ் அப்படிங்கிறது ஒரு கீ, அதில் ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டாக 15 28 32ன்னு. சிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு கீ. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா துபாய், லண்டன், சாந்தோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த டிக்ஷனரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டிக்ஷனரியை டேட்டா ஃப்ரேமாக எப்படி மாற்றுறோன்னா டிஎஃப் ஈக்குவல் டு பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டா, இந்த டேட்டாவை தூக்கி இங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த டிஎஃப் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இதில் பாருங்கள், இங்கே இருக்கிற கீ இருக்குல்ல, நேமு ஏஜி சிட்டி, அது வந்து காலமாக வந்துருச்சா, ஹெட்டிங் மாதிரி வந்துருச்சு. ஸோ நேமுக்கு எல்லாம் இருக்கிற அந்த லிஸ்ட்டு இருக்குல்ல, அந்த வேல்யூஸாக இருக்கிற லிஸ்ட்டு வந்து இங்கே வந்திருக்கு. ஏஜுக்கு வேல்யூஸாக இருக்க லிஸ்ட்டு இங்கே 1 by 1 வந்திருக்கு. இதே மாதிரி சிட்டிக்கு வேல்யூஸாக இருக்க லிஸ்ட்டு வந்து இங்கே வந்திருக்கு. இப்படி தான் டேட்டா ஃப்ரேமாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகும், சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்லேருந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம். இப்போது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்டட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்களா, கடைசியில் ஒன்று முடிக்கிறாங்கன்னா, ஸோ இது ஓவராலாக ஒரு லிஸ்ட்டு தான். அதுக்குள்ளே நிறைய லிஸ்ட்டு, ஒரு 3 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. எமா 15 துபாய் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டாகவும், கிரிஜா 28 லண்டன் ஒரு லிஸ்ட்டாகவும், சோஃபியா 22 சான்சோஸ் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது ஓவராலாக ஒரு நெஸ்டட் லிஸ்ட். ஸோ இது வந்து இந்த லிஸ்ட்டை வந்து நான் டேட்டா ஃப்ரேம்குள்ளே கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து காலம் அசைன் பண்ணணும். ஸோ காலம் எப்படி அசைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. காலம் ஈக்குவல்ட்டுன்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். நேமு ஏஜி சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ இதை எப்படி டேட்டா ஃப்ரேம்குள்ளே கொடுக்குறோன்னா டிஎஃப் ஈக்குவல் டு பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் டேட்டா கமா காலம்ஸ் ஈக்குவல் டு காலம்ஸ். காலம் நம்மளாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு சீரீஸில் பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி தான். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிற காலம்ஸ் அப்படிங்கிறது இந்த டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷனோட ஒரு அட்ரிபியூட் மாதிரி, ஓகேவா. ஸோ அங்கேயும் பார்த்தோம், சீரீஸ்லேயும் பார்த்தோம். சேம் தான் இங்கே பார்க்குறோம். இந்த காலம்ஸுங்கிறது இங்கே கொடுத்துருக்குது. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம், சரியா. அப்படி கொடுத்துட்டிங்கன்னா இந்த டேட்டா அண்டு காலமாக நேம் ஏஜி சிட்டி வந்துடும். ஸோ அதுக்கு கீழே அந்த லிஸ்ட்டு அப்படியே வரிசையாக போட்டுரும். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு, செகண்ட் லிஸ்ட்டு, தேர்டு லிஸ்ட்டு அப்படின்னு போட்டுரும். இப்படி தான் டேட்டா ஃப்ரேம் லிஸ்ட்டு மூலமாக க்ரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஒரு நம்பை அரே மூலமாக எப்படி க்ரியேட் பண்ணுறது. நம்பை அரே ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோமா, போன கிளாஸில் தான் பார்த்தோம். என்ன கொடுப்போம், நம்பையை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணி வச்சுட்டு நம்பை நேம் இருக்கும்ல, நம்பை டாட் அரே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நம்பை அரே வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அதே தான் அங்கே பண்ணுறோம் பாருங்கள். இம்போர்ட் நம்பை எஸ்என்பி, இம்போர்ட் பாண்டா எஸ்பிடி. ஸோ பாண்டாக்குள்ளே நம்பையை வந்து இன்டகிரேட் பண்ணுறோம், ஓகேவா. அதுக்கு லைப்ரரி நேம் நம்பையும் இங்கே கொடுக்கணும். ஸோ டேட்டா ஈக்குவல் டு என்பி டாட் அரே, நம்பையோட ஷார்ட் நேமு. ஸோ என்பி டாட் அரே ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு
நான் வந்து நெஸ்டட் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அண்ட் காலமை நான் அசைன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா டேட்டா ஃப்ரேமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேம் தான், பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் டேட்டா கமா காலம்ஸ் ஈக்குவல் டு காலம்ஸ். இது வந்து அட்ரிபியூட்ஸு. இது வந்து என்னது அப்படின்னா இந்த காலமை கொடுத்துருக்காங்க. இங்கே வேறு நேம் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், தப்பில்லை. இப்போ பாருங்கள், காலம் மேலே வந்துருச்சு. நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டு 1 by 1 இங்கே வந்துருச்சு. இதான் வந்து நம்பை அறையில் ஸ்டோர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி ஃபைல். சிஎஸ்வி ஃபைலில் என்ன சொல்லுவாங்கன்னா கமா செப்பரேட்டட் பைல்னு சொல்லுவாங்க. பைத்தானில் சிஎஸ்வி ஃபைல் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. கமா செப்பரேட்டட் ஃபைல்னால் என்னென்னா டேட்டாஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ எக்ஸல் ஃபார்மெட்டில் இருக்கிற டேட்டா வந்து சிஎஸ்வியாக மாற்றலாம், சிஎஸ்வி ஃபைலாக இருக்கிறது எக்ஸலாக மாற்றலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தோம்ல டேபிள், ஒரு நிமிஷம். இப்போ இந்த டேபிள் இருக்குன்னா இது வந்து சிஎஸ்வி ஃபைலில் எப்படி இருக்குன்னா A, B, C 1,0,0 0,1,0 இப்படி இருக்கும். இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா நேம் ஏஜ் சிட்டி எம்மா 15 துபாய் இப்படி கமாவாக போட்டு டேட்டாஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னென்னா சிஎஸ்வி ஃபைல். சரியா? இந்த சிஎஸ்வி ஃபைல்லேருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணி அது மூலமாக டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இம்போர்ட் பாண்டா SBD கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அந்த சிஎஸ்வி ஃபைலை நம்ம என்ன பண்ணணும், ஃபெச் பண்ணி எடுக்கணும். அதுக்கு சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரீடு சிஎஸ்வினே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை வச்சு ரீட் பண்ணிக்கலாம். இப்போ டிஎஃப் ஈக்குவல் டு பிடி டாட், பிடினா என்னதுன்னா இங்கே பாண்டாவில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, பிடி டாட் ரீட் சிஎஸ்வி, ரீட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்வி. சரியா? ஸோ இதை கொடுத்து நீங்கள் எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைல் டேட்டா டாட் சிஎஸ்விங்கிறது ஃபைலோட நேம், அந்த நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா ஃப்ரேமாக மாறிடும். நீங்கள் பிரிண்டில் போய் டிஎஃப் கொடுத்தீங்க அப்படின்னா சிஎஸ்வியில் இருக்கிற ஃபைல் வந்து டேபிளர் ஃபார்மெட்டில் மாற்றி வரும். இப்போ எக்ஸாம்பிள் அங்கே சொன்ன மாதிரி தான் கமா போட்டு இருக்கும், அதை வந்து இங்கே டேபிளில் மாற்றி நமக்கு கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அடுத்து எக்ஸலில் கொடுத்துருக்காங்க. எக்ஸல் ஃபைலை எப்படி கொடுக்குறது? இப்போ எக்ஸல் ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு அங்கே ரீடு சிஎஸ்வி கொடுத்த மாதிரி இங்கே ரீட் அண்டர்ஸ்கோர் எக்ஸல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ கொடுத்துட்டு அந்த ஃபைல் நேமை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸல் ஃபைலை ரீட் பண்ணி அதை டேட்டா ஃப்ரேமாக கொண்டு வந்துடும். ஸோ இங்கே எதுவும் கொடுக்கலன்னா எக்ஸல் ஃபைலில் என்ன இருக்குது நம்ம காட்டலை இல்லையா, அதனால கொடுக்கல. மற்றபடி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த டிக்ஷனரி லிஸ்ட்டு, அதே மாதிரி தான் டேபிள் காலமாக கொண்டு வரும். எக்ஸல் ஃபைலில் என்ன இருக்கோ அதை அப்படியே டேபிளாக கொண்டு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட்டு நம்ம போன வாரம் வந்து ஒரு குவிஸ் வச்சோம். ஸோ அந்த மார்க் லிஸ்ட்டை வந்து நாங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஸோ அந்த எக்ஸல் ஃபைல் இருக்கும் இல்லையா அதை நம்ம இதில் இம்போர்ட் பண்ணி டேட்டா ப்ராசஸிங் பண்ணிக்கலாம். ஸோ யார் அதிகமாக மார்க் எடுத்திருக்காங்க அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ டூப்ளிகேட்டை க்ளீன் பண்ணலாம். ரிப்பீட்டடாக யாராவது டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத க்ளீன் பண்ணுறது. ஸோ மேக்ஸிமம் யார் வந்து மார்க் வாங்கியிருக்கா, மினிமம் யார் மார்க் வாங்கியிருக்கா, ஆவரேஜ் மார்க் எவ்வளவு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த கொஷினில் மேக்ஸிமம் எல்லோரும் நிறைய பேர் மிஸ்டேக் விட்டுருக்காங்க, யூனிக்கான கொஷின்லையா இல்லைனா காமனாக ஒரு கொஷின் வந்து எல்லாருமே மிஸ்டேக்கா. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம அனலைசஸ் பண்ணலாம். இந்த அனலைசஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பாண்டாஸ் யூஸ் ஆகுது. ஸோ இப்படி அனலைசஸ் பண்ணுறதுக்கு எல்லா கான்செப்டையும் ப்ரோக்ராமிங்குள்ளே நம்ம டைப் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபைல்ஸாக எக்ஸலாக சிஎஸ்வி ஃபைலாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டேட்டாவை இதுக்குள்ளே புட் பண்ணி டேட்டா ஃப்ரேமாக மாற்றி நம்ம அனலைசிங் பண்ணிக்கலாம். சரியா? அந்தளவுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ கம்பெனிஸ் சரி, ஸோ நிறைய ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், எல்லாருமே அவங்களோட ப்ராடக்ட் பற்றின அனலைசிஸ்க்கு பாண்டா டூல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேட்டா இருக்கு இல்லையா, பாண்டாஸில் உள்ள அந்த டேட்டாவை எப்படி நீங்கள் மேனிப்புலேட் பண்ணணும், எப்படி அனலைசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பாண்டா SBD, இம்போர்ட் நம்பை SNP. இம்போர்ட் நம்பை SMB அப்படிங்கிறது கம்பல்சரி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்பை நீங்கள் க்ரியேட் பண்ணால் மட்டும் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா தேவையில்லை. சரியா? இப்போ இங்கே பாருங்கள் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி, இது கொடுத்தாலே என்னது டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சீசன் அப்படிங்கிற கீ, அதில் வந்து நிறைய சீசன்ஸை வந்து லிஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். மந்த் அப்படின்னு ஒரு கீ, அதுக்குள்ளே நிறைய மந்த்தை வந்து வேல்யூஸாக கொடுத்துருக்கோம் லிஸ்ட் மூலமாக. அதுக்கப்புறம் மந்த் டே அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம், இயர்னு ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் கீ, இதெல்லாம் வேல்யூஸை ஃபுல்லாக லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். அப்போ தான் டேட்டா ஃப்ரேமில் போட முடியும்னு சொன்னோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ டேட்டா ஃப்ரேமில் போடுங்க, எப்படி போட்டிருக்காங்கன்னு செக் பண்ணுங்களேன். ஸோ டிஎஃப் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு
பிடி டாட் டேட்டா ஃப்ரேம், டேட்டா ஃப்ரேமில் டி கேப்ஸில் போடணும், எஃப் கேப்ஸில் போடணும். ஸோ டேஸ் அப்படிங்கிற அந்த டிக்ஷனரி உள்ளே கொடுத்துட்டாங்க. கொடுத்தோடனே இது எப்படி ஷோ ஆகும் அப்படின்னா, இந்த கீஸை ஃபுல்லாமே என்னவாயிரும்னா ஹெட்டிங்காக எடுத்துக்கிடும். தென் வந்து இந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக அப்படியே வரிசை எழுதும், அந்தந்த கீக்கு கரஸ்பாண்டிங்கில் எழுதி வச்சுக்கிடும். ஸோ இதுதான் டேட்டா ஃப்ரேம். ஸோ இப்போ இதை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஹெட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பேராமீட்டர் கொடுக்கலாம். இப்போ ஹெட்டு நீங்கள் 4 கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற 4 அந்த ரோவை அப்படியே ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். சப்போஸ் நீங்கள் உள்ளே வந்து எந்த டேட்டாவும் கொடுக்கல, ஹெட் ஆஃப் மட்டும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு 5 ரோவை எடுத்துகிட்டு வரும். சரியா, இது ரொம்ப முக்கியம். ஸோ மறந்துடாதீங்க, இதுலேருந்து போன வாட்டி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் ஆப் கொடுத்துட்டு உள்ளே நீங்கள் நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற அந்த நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ஃபெச் பண்ணிட்டு வரும். நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக 5 ரோவை ஃபெச் பண்ணி கொடுக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு 5 ரோ. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்ல் ஆஃப் என்ன சேம் அதே தான். ஸோ கீழேருந்து கடைசியிலேருந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிற நம்பர் ஆஃப் ரோவை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். சப்போஸ் நீங்கள் எதுவும் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக 5 ரோவை கீழேருந்து ஃபெச் பண்ணிவிட்டு வரும், லாஸ்ட் 5 ரோ. ஓகேவா, அது ஃபஸ்ட்டு 5 ரோ, இது வந்து லாஸ்ட் 5 ரோ. நெக்ஸ்ட்டு இன்ஃபோனா என்னென்னா அந்த டேட்டா ஃப்ரேம் சம்மந்தமாக எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொண்டு வரும். df.info அப்படின்னு மட்டும் நீங்கள் கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்கள், கிளாஸ் பாண்டா கோர் ஃப்ரேம் டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு அதோட டைப்பு. பாண்டா அந்த டேட்டா ஃப்ரேம் இருக்குல்லையே, அதோட டைப் வந்து பாண்டா ஸ்கோர் ஃப்ரேமு டாட் டேட்டா ஃப்ரேம்னு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 6 என்ட்ரிஸ் இருக்கான், 0 to 5. ஓகேவா, செக் பண்ணிட்டு வந்துடும் அந்த டேபிள் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதாக இருக்குது, ஒரு நிமிஷம் ரைஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 இருக்குது, 0 to 5 6 இருக்குது. சீசன், மந்த்து, டே, இயர் இப்படிலாம் சொல்லிவிட்டு அதில் கீ இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அது வந்து கொடுக்கும் நமக்கு. பாருங்கள், 6 என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்களா, 0 to 5. காலம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, சீசன், மந்த், டே, இயர் கொடுத்துட்டாங்களா. ஸோ அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னா 6 நான்-நல் இருக்குது. இதில் 6 நான்-நல் அப்படின்னா அதில் வந்து நல் வேரியபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதோட டேட்டா டைப் கொடுத்துருக்காங்க இன்ட்டு 64. இது வந்து என்னென்னா இந்த கீக்குள்ளே இருக்கிற அந்த லிஸ்ட் இருக்குல்ல அதோட டேட்டா டைப். ஸோ இங்கே பாருங்கள், மந்த் டே அப்படிங்கிறதுக்கா இதில் வந்து இண்டீஜராக இருக்குது, இயரில் இண்டீஜராக இருக்குது. ஸோ சீசன் அதுக்கப்புறம் மந்த் இந்த ரெண்டுலேயும் வந்து ஸ்ட்ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஸ்ட்ரிங்குன்னு வராது, ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு வரும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட் இதுக்கு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, செகண்ட் மந்த்துக்கும் ஆப்ஜெக்ட், அடுத்த ரெண்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இன்ட்டு 64 கொடுத்துருக்காங்க. டீடைப் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 64ம் 2 ஆப்ஜெக்ட் இருக்கும். சரிங்களா, இதுக்கான மெமரி பைட்ஸ் எவ்வளோ பைட்ஸ் எடுத்துக்குது, 320+ பைட்ஸ் வந்து இதுக்காக எடுத்துக்குதான். ஓகேவா, இதுதான் இன்ஃபோங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரைப். இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா df.describe கொடுத்துட்டோம்னா இதில் எவ்வளோ கவுண்ட் இருக்குது, எவ்வளோ மீன் இருக்குது, எவ்வளோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்குது, எவ்வளோ மினிமம் 25% எவ்வளோ, 55% எவ்வளோ, 75 எவ்வளவு, மேக்ஸிமம் எவ்வளோன்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ இது எப்படி பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா, நம்ம இருக்கிற இந்த டேபிளில் எதெல்லாம் இண்டீஜருக்குள்ளே ஹெட்டிங்காக இருக்கும். இப்போ மந்த் டேவும் இயரும் இண்டீஜர் டைப். ஸோ இதுக்கு தான் எடுக்கும். இப்போ இதில் எது மேக்ஸிமம் 28, மினிமம் 1, இதில் மேக்ஸிமம் எது 2022, மினிமம் வந்து 1990. ஸோ இது மாதிரி எடுக்கிறது. இதுக்கு வந்து டோட்டல் சம்மு கண்டுபிடிக்கிறது, இதுக்கு ஆவரேஜ் மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, ஸோ இதுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறது. இதை தான் இங்கே பண்ணும் டெஸ்கிரைபில். இங்கே பாருங்கள், ஸோ கவுண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே 6 டேட்டாஸ் இருக்குது. மீன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. மினிமம் அங்கே சொன்னால் 1 இருக்குது, மேக்ஸிமம் 28 இருக்குது. இங்கே 1990s இருக்குது, 2022 இருக்குதுன்னு சொன்னால் மேக்ஸிமம். ஸோ அதை போட்டிருக்காங்க. 25% கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மொத்தத்தையும் கவுண்ட் பண்ணி 25%. ஸோ இது மாதிரி தான் இதோட டேட்டாஸ் வந்து டெஸ்கிரைப் கொடுத்தீங்கன்னா ஒரே இதில் வந்து கவுண்டு, மீனு, ஸ்டாண்டர்டு, மினிமம் 25%, 50%, 75%, மேக்ஸிமம். ஸோ எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா, இதுதான் டிஸ்கிரைப். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட்டு. ஸோ வேல்யூ கவுண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. df.values count அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாஷ் கொடுத்துட்டு அந்த என்ன கீயோ அந்த கீயை கொடுத்துருக்காங்க, சீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ கவுண்ட் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் கீ கொடுத்துட்டு அந்த கீக்குள்ளே அது எத்தனை டைம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது. இப்போ இங்கே பாருங்கள், ஒரிஜினல் டேட்டாவுக்கு போயிடலாம். இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா சம்மர் அப்படிங்கிறது வந்து 2 வாட்டி வந்திருக்கு, ஃபால் அப்படின்னு 2 வாட்டி வந்திருக்கு. சீசனை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா
விண்டர் அப்படிங்கிறது 2 வாட்டி வந்திருக்கு. இப்போ மந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலை, ஜூன், செப்டம்பர், ஜனவரி, அக்டோபர், பிப்ரவரி எல்லாமே இண்டிவிஜுவலாக தான் வந்திருக்கு. சீசன் 2 டைம் வந்திருக்கு. ஓகேவா? இயரும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் வந்திருக்கு. மந்த் டேவும் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், அங்கே கவுண்டரில் டிஎஃப் டாட் வேல்யூ ஆஃப் கவுண்ட் ஆஃப் சீசன் நான் கொடுத்தேன்னா சீசன் ஃபால் 2 டைம் வந்திருக்கு, சம்மர் 2 டைம் வந்திருக்கு, விண்டர் 2 டைம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு அதோட டீடைப் என்னது 2 தானே இங்கே நம்ம கொடுக்குறோம். ஸோ இதோட டீடைப் வந்து இன்ட்டு 64 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வரும். இப்படி தான் கவுண்ட் பண்ணுறது. வேல்யூ கவுண்ட் பண்ணுறதுனா அந்த கீழே எத்தனை வந்து சேமாக டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிக் மட்டும் எடுத்துகிட்டு வருது. இப்போ வந்து டிஎஃப் ஆஃப் சீசன் கொடுத்துட்டு /.unique கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இதில் இருக்க யூனிக்கான வேல்யூ, அதாவது 2 வாட்டி சம்மர், 2 வாட்டி ஃபாலு, 2 வாட்டி விண்டர் இருந்ததை ஸோ டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு யூனிக்கானது மட்டும் கொடுக்கும். சம்மர், ஃபாலு, விண்டர். ஸோ இதுதான் யூனிக்குக்கும் அந்த கவுண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு செலக்டிங் காலம். இப்போ இதில் எப்படி வந்து உள்ளே இருக்கிற டேட்டாவை அக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத செலக்டிங் காலம் மூலமாக கொடுத்துருக்கோம். இப்போ இதான் வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம். டேரெக்டாகவும் டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணலாம். சரியா? டிக்ஷனரி நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே போய் டேட்டா கொடுத்தோம்னா அதுக்கு பதிலாக BD.data ஃப்ரேம் கொடுத்துட்டு நான் உள்ளே ஒரு டிக்ஷனரியை கொடுத்துட்டேன். இப்போ இந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணுறதுக்கு சேம் நம்ம அங்கே இண்டெக்ஸ் வச்சு யூஸ் பண்ணோம்ல, இங்கே டிக்ஷனரி அப்படின்னாலே எதை யூஸ் பண்ணுவோம், கீ யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கீ டிஎஃப்னு கொடுத்துட்டு அதுக்குள்ளே சப்ஸ்கிரிப்டாக, அதாவது அதோட இண்டெக்ஸ் மாதிரி நம்ம இங்கே கீயை யூஸ் பண்ணோம். நேம்னு சொல்லி யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அந்த நேம் கீழே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஸோ இங்கே பாருங்கள் வந்திருக்கா? சரி, இங்கே பாருங்கள் அந்த நேம் அருண், பாலா, கேத்தி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதான் நேமில் இருக்குது. அந்த நேம் ஃபுல்லாக ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதோட ஆப்ஜெக்ட் நேமு, அதோட டேட்டா டைப் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு வரும். ஸோ வெறுமனையாக நீங்கள் வெறும் நேம் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு வரும். சீரீஸில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இங்கே இருக்கிறது டேட்டா ஃப்ரேம் தான், பட் நீங்கள் ஃபெச் பண்ணும்போது இந்த மாதிரி கொடுக்கும்போது அது சீரீஸாக தான் எடுத்துகிட்டு ஒரு சிங்கிள் எலமெண்ட் மட்டும் கொடுக்கும்போது. ஸோ இந்த சீரீஸ் அப்படின்னா என்னென்னா ஹெட்டிங்ஸ் எதுவுமே இருக்காது. இதுவாக இண்டெக்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் அதோட நேம்ஸை மட்டும் கொடுத்துருக்கோம், ஹெட்டிங் வராது தான் சீரீஸ். ஸோ இல்லை எனக்கு வந்து இது டேட்டா ஃப்ரேம் ஃபார்மேட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா டபுள் ஸ்கொயர் பாக்ஸ் கொடுக்கணும். இப்போ டபுள் ஸ்கொயர் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா இது வந்து டேட்டா ஃப்ரேமாக மாறிடும். ஸோ நேம்னு போட்டு இதோட நேம்ஸ் எல்லாம் வரும். இங்கே வரல, ஹெட்டிங் வரல, இங்கே ஹெட்டிங் வந்திருக்கா. ஸோ டேட்டா ஃப்ரேமாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தான் வந்து இப்படியும் கால் பண்ணிக்கலாம். df.name அப்படின்னு கொடுத்துக்கலாம். இண்டெக்ஸ் மாதிரியும் கொடுத்துக்கலாம், இல்லை df.nameனு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ பட் இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். ஸோ இண்டெக்ஸ் மாதிரி கொடுக்குறோம்ல, இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். இப்படி கொடுத்தாலும் நீங்கள் வந்து சிங்கிளாக அந்த சீரீஸ் மாதிரி எடுத்துக்கணும். ஸோ மோர் தென் ஒன் கீ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ டபுளில் கொடுத்தா தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா கண்டிப்பாக அது டேட்டா ஃப்ரேமாக வரும். ஸோ டபுள் ஸ்கொயர் பாக்ஸுக்குள்ளே அதோட கீ வேல்யூஸை நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? எப்படி ஆன்சர் வந்திருக்குன்னு செக் பண்ணுங்கள். நேமு, மார்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ஸோ இப்படி தான் வந்து அந்த டேட்டா வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். கீஸ் எல்லாமே நம்ம காலம் வைஸாக தான் எடுப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோ வைஸாக ஃபெச் பண்ணுறதுக்கு வந்து LOC லொக்கேஷன் அண்ட் ILOC இன்டிஜர் பேஸ்ட் லொக்கேஷன், லேபிள் பேஸ்ட் லொக்கேஷன் 2 இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி ரோ வைஸாக எடுத்துருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ரோ வைஸாக எடுக்கிறதுக்கு லொக்கேஷன், ஐ லொக்கேஷன் இருக்குது. லொக்கேஷன்னா லேபிள் பேஸ்ட் லொக்கேஷன், ஐ லொக்கேஷன்னா இன்டிஜர் பேஸ்ட் லொக்கேஷன் சொல்லுவாங்க. ஸோ இங்கே அதே டிக்ஷனரி கொடுத்துட்டோம். df.location of 0ன்னு கொடுத்தீங்கன்னா 0th லொக்கேஷன்னா 0th ரோ, ஃபஸ்ட்டு ரோவில் என்ன இருக்கும், அருண் 2085 இருக்குமா. ஸோ அதை தான் இங்கே கொண்டு வந்திருக்கு. ஹெட்டிங்கோட நேமு, ஏஜ், மார்க்குன்னு எடுத்து அருண் 2085 ஃபஸ்ட்டு ரோ எடுத்துகிட்டு வருது. ஓகேங்களா? ஸோ 0:2 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சேம் நம்ம அங்கே பார்த்ததே தான். 0:2னா 0ங்கிறது ஃபஸ்ட்டு ரோ, 1 அப்படிங்கிறது செகண்ட் ரோ, 2ங்கிறது தேர்ட் ரோ. ஃபஸ்ட்டு 3 ரோஸை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ அருண், பாலா, கீர்த்திங்கிற 3 ரோஸை வந்து பிரிண்ட் பண்ணும். இப்போது நீங்கள் வந்து இதை வந்து ஐ லொக்கேஷன் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா ஸோ அதுவும் என்னென்னா சேம் தான் ஒர்க் பண்ணும். பாருங்கள், இதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ அதுவும் சேமாக தான் எடுக்கும். மெமரியில் போய் ஃபெச் பண்ணுறது தான் விதம் தான் மாறும். ஸோ இது வந்து லேபிள் வைஸாக ஃபெச் பண்ணும், ஐ லொக்கேஷனுங்கிறது இண்டிஜுவல் வைஸாக ஃபெச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி ரெண்டுமே வந்து ஒரே ஒர்க்கை தான் பண்ணும். இதில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியும் காலம் நேம் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நேமும் மார்க்கும் மட்டும் கொடுக்குறோம். இந்த நேமு மார்க்கை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணியும் நம்ம எடுத்துக்கலாம்.
சரியா? நேம் மார்க் ஸ்பெசிஃபை பண்ணலாம், டோட்டல் எல்லாமே வரும். நேம் மார்க் ஸ்பெசிஃபை பண்ணி அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து ஃபில்டரிங் டேட்டாவை எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னா, ஸோ நமக்கு தேவையான அங்கே வந்து நம்ம இதில் வந்து ட்ரூ ஃபால்ஸ் வச்சுட்டு பண்ணோம்ல, இங்கே வந்து நம்ம கண்டிஷன் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிட்டோம். டிஎஃப் ஆஃப் மார்க் கிரேட்டர் தென் 80 அண்டு டிஎஃப் ஆஃப் மார்க் லெஸ் தென் 95. ஸோ 80 கிரேட்டராக இருக்கணும், 95 லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம ஃபெச் பண்ணலாம். அதே மாதிரி ஆர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம். இங்கே அண்டு இங்கே ஆர் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ரெண்டு இருக்குது. ஸோ அருண் 85, பாலா 90, அந்த ரெண்டையும் நமக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 70 லெஸ்ஸாக இருக்கணும், 90 கிரேட்டராக இருக்கணும், இந்த ரெண்டு கண்டிஷன் இருக்கணும். ஸோ 70 லெஸ்ட் வந்து 65, 90 வந்து கிரேட்டர் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் எடுத்துகிட்டு வரும். இப்படி நீங்கள் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் கொடுத்து ஃபில்டரிங் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெர்ச் வெர்சஸ் கன்கார்டினேஷன். ஸோ இதில் மெர்ச் அப்படின்னு இருக்குது, கன்கார்டினேஷன் இருக்குது. ஸோ மெர்ச் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு டேட்டா ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். ஒரு டேட்டா ஃப்ரேமில் வந்து ஐடின்னு கொடுத்து 1 2 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நேம் அருண் பாலான்னு கொடுத்துருக்கோம். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஐடி கொடுத்து அதே 1 2 கொடுத்துட்டு மார்க் 85 95 கொடுத்துருக்கோம். இந்த ஐடி வச்சு தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா மெர்ச் பண்ணும். இங்கேயும் சேம் ஐடி, இங்கேயும் சேம் ஐடி. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம மெர்ச் பண்ணோம் அப்படின்னா ஐடி 1 2 கொடுத்துட்டு அருண் பாலா அண்டு மார்க் 85 90 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டேபிளில் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த டேட்டா போய் மெர்ச் பண்ணிடும். சரியா? ஸோ இதுவே நீங்கள் கன்கேட்னேட் கொடுத்தீங்கன்னா ரெண்டையுமே என்ன பண்ணும் அப்படின்னா கன்கேட் பண்ணும்போது நம்ம வந்து டிபிஎம்எஸ்லாம் வந்து ஜாயின் ஆப்ரேஷன் பண்ணோம்ல, அதே மாதிரி இங்கே வந்துடும். இங்கே பாருங்கள், நேமு மார்க்குன்னு எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டேபிளில் நேம் மட்டும் இருக்கா, ஸோ அந்த நேம் மட்டும் கொடுத்துட்டு அதில் மார்க் இல்லை அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து நல் அப்படிங்கிறத என்ஏஎன் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஸோ என்ஏஎன் ரிட்டர்ன் பண்ணிக்கிறதுக்கு பேர் நல். ஓகேவா? ஸோ செகண்ட் டேபிள் என்ன இல்லைன்னா நேம் இல்லை, ஸோ நேமுக்கு பதிலாக நான் கொடுத்துட்டு மார்க் கொடுக்குது. மெர்ச் எப்படி இருக்குது, கன்கார்டினேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மெர்ச் அப்படின்னா ஒரே டேபிளாக மெர்ச் பண்ணிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்கார்டினா தனித்தனியாக எடுத்துக்கணும். ஸோ எது டேட்டா இல்லையோ அந்த இடத்துல நல் கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஹேண்டிலிங் மிஸ்ஸிங் டேட்டா. சம்டைம் என்னென்னா டேட்டா ப்ராப்பராக இருக்காது, ஏதாவது ஒரு டேட்டா மிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸல் ஷீட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு சிலர் வந்து நேமு ரோல் நம்பர் இந்த மாதிரி ஃபோன் நம்பர்லாம் கேட்டிருக்கோம் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது. அதிலெல்லாம் ஸ்டார் கொடுக்கலன்னா கம்பல்சரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ கொடுக்காமல் விட்டாங்க, நம்ம நேம் எது கொடுக்கணும் ஃபோன் நம்பர் கொடுக்கணும்னு எம்டியாக விட்டுட்டாங்கன்னா அதெல்லாம் நல் வேல்யூஸாக வரும். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டாஸில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இஸ்னல், ட்ராப்னா, ஃபில்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி ஒன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இஸ்னல் அப்படின்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இஸ்னல்னாலும் இஸ்என்ஏனாலும் ஒன்று தான். ஸோ நல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறது. இங்கே ஒரு ஃப்ரேம் கொடுத்துட்டோமா, இந்த ஃப்ரேம் கொடுத்துட்டு இந்த டேட்டா ஃப்ரேம் கொடுத்துட்டோம். இந்த டேட்டா ஃப்ரேமை வந்து இஸ்னாவா அப்படின்னு செக் பண்ணோன்னா டிஎஃப் இஸ்னான்னு கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டா ஃப்ரேமில் பாருங்கள் அருண் பாலா கேத்தின்னு இருக்குது. ஸோ மார்க் 85 நன்னு 19 கொடுத்துருக்காங்களா. ஸோ நன் அப்படிங்கிறத இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நல் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நேமில் எல்லாமே வந்துருச்சு. அப்போ இஸ் நல்லான்னு கேட்டால் இது எல்லாமே ஃபால்ஸ், நோ நல் கிடையாது. இப்போ மார்க்கில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று மட்டும் என்னதுன்னா நன்னுன்னா நல்லுன்னு தான் அர்த்தம். அப்போ ட்ரூ கொடுத்துருக்கா. ஸோ எங்கே நல் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறது. இஸ்னானாலும் நல்லுனாலும் சேம் ஒர்க்கு தான் பார்க்குது. இங்கே பாருங்கள், ஸோ இங்கே மட்டும்தானே ட்ரூ கொடுத்துருக்காங்க. ட்ரூனா அந்த இடத்துல நன் வந்துருச்சுன்னா ட்ரூ. ஓகேவா? இன்னொன்று என்னென்னா நன்னுன்னு கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா என்ஏஎன்னும் கொடுக்கலாம். என் கேப்ஸில் கொடுத்து ஏ ஸ்மாலில் கொடுத்து இன்னொரு என் கேப்ஸில் கொடுத்தும் கொடுக்கலாம். இதுவும் நன்னை தான் டிஃபைன் பண்ணும். ஆனால் அந்த நன் அப்படிங்கிறது நன்பை அப்படிங்கிற லைப்ரரி இருக்குல்ல, அதோட கேரக்டர். ஸோ அதனால் np.nன்னு நம்ம கொடுக்கணும். ஓகேவா? எப்படி கொடுக்கணும்? np.nan அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும். ஸோ நன்னுன்னு கொடுக்கலாம், np.nanன்னு கொடுக்கலாம். ரெண்டுமே நல்லதான் நமக்கு டினோட் பண்ணுது. அதே மாதிரி இஸ் என்ஏனாலும் இஸ் நன்னுனாலும் சேம் தான் ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் டேட்டா ஃபில் நல் அப்படின்னு ஃபில் பண்ணுறது. இப்போ இந்த நன் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஸ்பெசிஃபிக் வேல்யூ கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபில் நாவ் ஆஃப் 0 நான் கொடுத்துட்டேன். 0 கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த நன் இருக்கிற இடத்துல மட்டும் நமக்கு 0ன்னு போய் பிரிண்ட் ஆகும். நன்னுன்னு கொடுக்காம 0ன்னு பிரிண்ட் ஆகும். இதுதான் ஃபில் நாவோட எக்ஸாம்பிள். இங்கே நான் ஃபில் 0க்கு பதிலாக என்ன பண்ணலான்னா df.fillna அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மார்க் இருக்கு இல்லையா,
மார்க் டாட் மீன்னு கொடுக்கலாம், டிஎஃப் டாட் மீன்னு கொடுக்கலாம். இதோட ஆவரேஜ் மார்க் எடுத்து அதுவாக போடுறது. எக்ஸாமில் அட்டன் பண்ணலாம், நம்மளே இன்டர்னல் மார்க் ஆவரேஜாக போடுவோம்ல, அந்த மாதிரி போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த நேமுக்கு மட்டும் என்ன பண்ணலான்னா, ஃபில் நேமாக இருந்துச்சு அப்படின்னா கொட்டேஷனுக்குள்ளே பண்ணணும். நேமாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே நான் என்ன கொடுக்குறேன்னா எக்ஸஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணலாம். நேமாக இருந்தால் எக்ஸஸ் கொடுக்குறேன், மார்க்காக இருந்துச்சுன்னா மீன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த ஃபில்னால் என்ன டேட்டானாலும் ஃபில் பண்ணிக்கலாம். கம்பல்சரி 0 மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. சரிங்களா? ஸ்பெசிஃபிக்காக டெக்ஸ்ட் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அதோட மீன் வேல்யூ கணக்கலாம், மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்கலாம், மினிமம் வேல்யூ கொடுக்கலாம், இல்லை 14 ஃபிக்ஸடாக கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ட்ராப்னானா ரிமூவ் பண்ணுறது. ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், நேம்னு கொடுத்துட்டு அருண் பாலா நன் கொடுத்துருக்கோம், மார்க்குன்னு கொடுத்துட்டு 85 நன்னு 90 கொடுத்துருக்கோம். இங்கே டிஎஃப் ஆஃப் ட்ராப்னா கொடுத்தேன்னா இப்போ அருண் பாலா நன்னில் அருண் எடுத்துக்கிடும், இந்த நன் இருக்கிறனால இங்கே எடுக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா 85 நன்னு 90 கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த நன்னையும் எடுத்துக்காது, இந்த நன்னையும் எடுத்துக்காது. நமக்கு இப்போ இருக்க ஒரே டேட்டா அருண் 85, அது மட்டும்தான் ஆன்சரில் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அங்கே பார்த்தோம்ல, டெஸ்கிரைப்னு கொடுத்தீங்கன்னா எல்லா அக்ரிகேட் ஃபங்க்ஷனும் வந்துடும்னு. நம்ம தனித்தனியாக வேணும்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு டேட்டா ஸ்பெசிஃபை பண்ணுறது நம்ம இப்படி தான் கொடுக்கணும், டிஎஃப் ஸோ மார்க் ஆஃப் டாட் மீன் அப்படின்னு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே டேட்டா கொடுத்துட்டேன். நான் மீன், சம்மு, மின்னு, மேக்ஸு, கவுண்டு, மீடியன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துட்டேன்னா இங்கே இந்த மார்க்ஸ் டேபிளை எடுத்துகிட்டு வந்துட்டு அதோட வேல்யூஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இங்கே எல்லாத்தையும் நான் மார்க்ஸ் தான் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை ஸ்பெசிஃபை பண்ணுற மெத்தட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, ஃபார்மேட்டை மட்டும். நான் இந்த பிரிண்ட் ஆகிறதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் கம்பல்சரி இல்லை. ஸோ இந்த மீனிங் தெரியணுங்கிறதுக்காக. இப்போ டிஎஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் அப்படிங்கிறது எடுக்கிறோம், அந்த இண்டெக்ஸ். ஸோ அந்த கீ மார்க் எடுக்கணும். எடுத்துட்டு நீங்கள் அதில் என்ன பண்ண போகிறீங்க, மீன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனு, சம்மு, மினிமம், மேக்ஸிமம்னு கொடுக்க போகிறோம். இதுதான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ பாண்டாஸில் எப்படிலாம் டேட்டாஸ் வந்து டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணணும், சீரீஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், அந்த டேட்டா எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில் தான் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இதுக்கான எம்சிக்கு வந்து 6:30க்கு நம்ம வந்து ஷார்ட்ஸில் கொடுப்போம், பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கொடுங்க. ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் ஒருக்கா வச்சு பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட் எப்படி பண்ணுது, இதோட ரூல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. எது கேபிட்டலில் வரணும், எது ஸ்மாலில் வரணும், இப்படி தான் நம்மளை வந்து என்னென்னா கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அவுட்புட்டில். நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும், பட் வந்து நிறைய சாய்ஸஸில் அவுட்புட்டில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. See you the next class.